மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். இந்த டைம் கில்லி ரீரிலீஸ் எப்படி இருக்கு? ரெண்டும் ஒண்ணா விட்டுருந்தாங்கன்னா செம கிளாஷா இருந்திருக்கும். நான் வந்து உண்மையிலே தலை ஃபேன் தான். ஆனா செலிப்ரேஷன் வரும்போது கில்லி தாங்க மாஸ். ஓகே, தலை ஃபேன் சொல்றீங்க. இப்போ ஓட்டு டிவி கேக்கா? டிவி கேக்கு ஓட்டா? ஓட்டு சரி, டிவி கே நம்ம ஓட்டு. ஓகே, அடுத்த வாரம் வந்து தெரி ரிலீஸ் ஆகுது. எப்படி பாக்குறீங்க இத? தெரி வந்து நம்ம தமிழ் அந்த ஆலப்புற தமிழ் பாட்டுலாம் வரும். சோ தமிழோட தெரியல ஆலப்புற அதுல வந்து மெர்சல்ல வரும். காம்பஸ்ல போட்டுக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரி சொல்லுங்க. தெரி யாரு? சமந்தா படம். சமந்தா இருப்பாங்க. டபுள் விஜய் இருப்பாரு. அது ரொம்ப நல்லா. டபுள் விஜய் ஒரே விஜய் தாங்க. அது லாஸ்ட்ல செத்துருவாரு. அடுத்த வாரம் தான் தெரி ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க. இல்ல தெரி வருவோம். சின்ன வயசுல பார்த்தது நல்லா. ஓகே, நீங்க சொல்லுங்க எப்படி கில்லி ரீரிலீஸ் எப்படி இருந்துச்சு? செலிப்ரேஷன் ஜாலியா இருந்தது. ரொம்பவே நாங்க வைப் பண்ணோம். ஜனநாயகனை ஒரு ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருந்தது. ஜாலியா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்க. இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாம மறுபடியும் விஜய் படம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகணும். அதுக்கும் நாங்க வருவோம். வந்து வைப் பண்ணுவோம். லாஸ்ட் டைமா மேஷப்லாம் போட்டாங்க. ஜாலியா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு போன வருஷம் முந்தின வருஷம் ரீரிலீஸ் பண்ணாங்க. மறுபடியும் 2024 வந்தோம். இது 2026. இது எப்படி இருக்கு? தொடர்ந்து ரீரிலீஸ் பண்றது எப்படி இருக்கு? ரொம்பவே ஜாலியா. ஒரு எப்படி சொல்றதுன்னா போர் அடிக்காத மாதிரியே தான் இருக்கு. அப்போ 2024 எப்படி இருந்ததோ அதை விட ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நாங்க. கில்லில இந்த சீனை நான் எத்தனை தடவை போட்டாலும் பாப்பேன் அப்படின்னு சொல்ற சீன் எல்லா சீனுமே இருக்கு. முத்துப்பாண்டி சீன்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி நாங்க பார்த்தோம் எல்லாமே. ஒன்ஸ் மோர்லாம் சாங் நிறைய சாங்ஸ் ஒன்ஸ் மோர் போட்டாங்க. மேஷப் போட்டாங்க. ஒரு கான்செப்ட் வைப் இருந்தது. ஜாலியா. கில்லி அடுத்த வாரம் தெரி வருது. அதுக்கப்புறம் வேற என்ன படம் ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய இருக்கு. காவலன் இருக்கு. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. குருவிலாம் ரிலீஸ் பண்ணா செம்மையா இருக்கும். மத்த ரீரிலீஸ் படத்துக்கும் கில்லி படத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? இதுல நல்ல நிறைய வைப் இருக்கு. சாங்ஸ் எல்லா சாங்ஸுமே நல்ல வைபா இருக்கு. சோ ஜாலியா இருக்கு. தேங்க்ஸ். எப்படி இருந்துச்சு ப்ரோ கில்லி ரீரிலீஸ் செலிப்ரேஷன்? பயங்கரமா இருந்துச்சு. ஓகே, இது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு அந்த டைம்ல பார்த்தது கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இது தொண்டை வலிக்குது. சரி, ஓகே சொல்லுங்க. கத்தி கத்தி தொண்டை போயிடுச்சு. தொண்டையா போயிடுச்சு. எந்த சீனை பர்టిక్యులரா நீங்க ஓவரா ஹைப் பண்ணி கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு? கூஸ் பம்ப்ஸ்னு பாத்தீங்கன்னா அவரோட என்ட்ரிஷன் சீன் தான். அவரோட கண்ணு சீனு ஃபர்ஸ்ட் ஃபைட் வரும் பாத்தீங்களா? த்ரிஷா கூட்டு வருவாங்கல்ல, அந்த சீன்ல வந்து பிரகாஷ் ராஜை பக்கத்தை விட்டு இன்னொருத்தவங்க லீனா ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட பார்க்கும்போது அவரோட ஐகானிக் மட்டும் இருக்கும். அதுதான் ரொம்ப ஹைப்பா இருந்துச்சு. ஏன்னா அவர் எப்பவுமே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னாலே அவரோட கண்ணு பார்க்கத்தான் முக்கியமா எல்லாரும் வராங்க. அவரோட கண்ணு தான் எல்லாமே. ஓகே, இப்போ போன வருஷம் முந்தின வருஷம் தான் ரீரிலீஸ் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் ரீரிலீஸ் பண்றாங்க. இது எப்படி எத்தனை வாட்டி ரீரிலீஸ் பண்ணாலும் அவர் படத்தை பார்ப்போம். ஏன்னா தளபதி ஆல்வேஸ் தளபதி. போன மாசம் மங்காத்தா செலிப்ரேஷன், இந்த மாசம் கில்லி செலிப்ரேஷன். இது எப்படி இருக்கு? இந்த ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் இவங்க மேம் கூட சொல்லியிருந்தாங்க. இது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இது பண்ணி ஈக்குவலா வந்து இது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல கரெக்டா இருக்காங்க. அதே மாதிரி வந்து தளபதி ஃபேன்ஸும் தலை ஃபேன்ஸும் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாவே ஈக்குவலாவே இருக்காங்க. ஓகே, அடுத்த வாரம் தெரி வேற ரிலீஸ் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இன்னும் தெரியா இருக்கும் ப்ரோ. லாஸ்டா தான் இருக்கு. ஓகே, தேங்க் யூ. கில்லி ரீரிலீஸ் செலிப்ரேஷன் ஜாலியா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. 2024ல இதே மாதிரி தான் என்ஜாய் பண்ணேன். இப்போ இதை என்ஜாய் பண்றேன். இதுக்கப்புறமும் வந்தாலும் என்ஜாய் பண்ணுவேன். ஓகே, எத்தனை டைம் ரீரிலீஸ் பண்ணாலும் அந்த செலிப்ரேஷன் இன்னும் மாறாம இருக்கு. என்ன காரணம்? தளபதி அவர் மட்டும் தளபதிக்காக. தளபதி அவ்வளவுதான். அவருக்காக எதனாலும் பண்ணலாம் ப்ரோ. ஓகே, இப்போ அடுத்த வாரம் தெரி வேற வருது. கண்டினியூஸா வருது. இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு அந்த ஜனநாயகன் வராதது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீரிலீஸ்னோன்னா பரவாயில்ல. இதுல ஜாலியா இருக்கு. எங்களுக்கு டைவர்ட் ஆயிட்டு தளபதி எப்படியாவது ஹாப்பினஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஓகே, இப்போ வேற என்ன படம் ரீலீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? விஜய் படங்கள் இப்போ ரீசெண்டா தான் கில்லி ரீரிலீஸ் ஆச்சு. அது மாதிரி இல்லாம பழைய படம்லாம் நாங்க இன்னும் நிறைய பார்க்காத படம். என்ன சொல்லுவீங்க ஒரு படத்தை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? துல்லாத மனமும் துள்ளும் அவரோட நடிச்சது எல்லாமே நாளைய தீர்ப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரையும் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணா கூட நாங்க, அதாவது அப்ப டிவில பார்த்த படத்தை வந்து இப்போ தியேட்டர்ல பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் இப்போ தியேட்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா கில்லி உண்டாக்குன அந்த ஒரு எரா இருக்குல்ல, அது எப்படி இருக்கு? ரீரிலீஸ்ல வந்துட்டு ரீமேக் மூவிலே ரொம்ப பெஸ்ட்னா கில்லியே தான். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், குட்டீஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே பிடிச்சது கில்லி தான். சோ அதனால கில்லினாலே தனி ஃபேன் பேஸ். ஓகே, கில்லில இந்த சீன் எத்தனை தடவை பார்த்தாலும் நான் பார்த்துட்டே இருப்பேன்னு சொல்றேன். பார்த்துட்டே படம் ஃபுல்லாவே போட்டாலும் பார்த்துட்டே இருப்பேன்.
கில்லி ரீரிலீஸ் ரிலீஸ் நல்லா தான் தல. எப்பயுமே விஜய் நான் மாசம் தானே. செலிப்ரேஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த முறை? அந்த மாதிரி ரெகுலர் தான். கமலானாலே செலிப்ரேஷன் தானே. விஜய் படம்னா நல்லா மாதிரி தான். ஏன்னா ரீரிலீஸ் படம் பார்த்துருக்கோம், ஆனா மறுபடியும் அதே ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதேதான் எப்பயுமே தலைவனாலே மாசம் தானே. அதனால கத்தின்னு எப்பயுமே கமலா செலிப்ரேஷன் அதே மாதிரி தான் இருக்கு. அது குறையவே இல்லை. அந்த பவர் இதுல எல்லாமே அப்படியே தான். லாஸ்ட் மந்த் தலைவனோட மங்காத்தா, இந்த டைம் தளபதியோட கில்லி வந்திருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க ரெண்டு? தளபதினாலே மாசம் தானே. அதில் அதெல்லாம் பிரிச்சு பிரிச்சா பார்க்கணும். நான் தனுஷ் ஃபேனு, நானும் காமன் தான். இல்லை தளபதி ரெண்டு பேருமே ஓகே தான். இப்போ அடுத்த வாரம் தெரி வேற ரிலீஸ் ஆகுது. தொடர்ந்து ரீரிலீஸ் படங்களா வருது, எப்படி இருக்கு? ரிலீஸ் பண்ணாம ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். சரி, ஓகே சார். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரீரிலீஸ் அப்போ என்னால ஃபர்ஸ்ட் ஷோ வர முடியல. ஸோ இந்த வாட்டி வந்து நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றேன். தூக்கம் போனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஷோ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்தோம். வேற லெவல். எத்தனை வாட்டி ரீரிலீஸ் பண்ணாலும் இந்த வைப் இருக்குன்றது கமலா வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. அதுவும் இல்லாம விஜய் ஃபேன்ஸ் மாஸ் பண்ணிட்டாங்க சீரியஸா. அந்த படம் திருப்பி உட்காந்து பார்க்க சொன்னா கூட நான் வந்து ஜாலியா உட்காந்து பார்ப்பேன். என் தொண்டை கத்துலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சரியான வைப். படம் எத்தனை வாட்டி ரிப்பீட் மோட்ல போட்டாலும் சரியான வைப், செம்ம என்ஜாய்மெண்ட். வர்த்து. ரீரிலீஸ் ஆன படத்தையே ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அந்த வைப் குறையாம இருக்கு. ரீசன் விஜய் சிம்பிள் அண்ணன், ஒரே வார்த்தை தான். வேற யார் படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த ஒரு வைப் இருந்திருக்காது. அண்ணனோட படம் அப்படின்றனாலதான் சரியான என்ஜாய்மெண்ட். அடுத்து தெறிக்கு வெயிட்டிங். 27th தெரி. ஸோ we are waiting for தெரி. அண்ணனோட படம்னு சொல்லும் போது ஜனநாயகன் இன்னும் வராம இருக்கு. ஆமா, பொறுமையா வரட்டும் ஜனநாயகன். அண்ணன் வந்து சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஜனநாயகன் வந்துச்சுன்னா இன்னும் வெயிட்டா இருக்கும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். படத்துல ஆல்ரெடி பார்த்த படம் தான். இதுக்கப்புறம் இந்த சீன் தான் வரப்போகுது தெரியும். எந்த சீன்களை ஹைப் பண்ணீங்க? எந்த சீன்லாம் ப்ளூஸ் மூமெண்ட்ஸா இருந்துச்சு? அந்த கார் ஓட்டம், தனலட்சுமி கடத்திட்டு போய் கார் ஓட்டும் போது அந்த பாட்டு, அப்புறம் மதுரையில வந்து பிரகாஷ் ராஜ் வச்சு அடிக்கிறது, எல்லா சீனுமே வந்து வெயிட்டிங். என்னதான் அந்த படத்தை எத்தனை வாட்டி டிவியில போட்டிருந்தாலும் பார்த்திருந்தாலுமே பட் தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது இட் வாஸ் லைக் வெரி நைஸ். வேற மாதிரி. இதுக்கு முன்னாடி ரீரிலீஸ் ஆன மத்த படத்துக்கும் கில்லி படத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கீங்க? மற்ற படம் இந்த வைப் இல்ல எனக்கு தெரிஞ்சு. நான் கில்லி அளவுக்கு எந்த படமே ரீரிலீஸ் வந்து இல்ல. கமலாவும் ப்ரூவ் பண்ணிடுச்சு, கில்லி படமும் ப்ரூவ் பண்ணிடுச்சு. ரீரிலீஸ்ல பெஸ்ட் மூவினா அது கில்லி தான். கில்லி ரீரிலீஸ் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்தது ப்ரோ. எந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருந்தீங்க கில்லி ரிலீஸ்? நான் ஒரு வருஷமா ஆடல டான்ஸ். இங்க வந்து நான் தானே ஆடுறேன் ஒரு பாட்டுக்கும். எல்லா பாட்டுக்குமே? ஆமா. ஒன்ஸ் மோர் என்னென்ன பாட்டுலாம் போட்டாங்க? எல்லா ஒன்ஸ் மோர், கொக்கரக்கோ, வீடியோ கொக்கரக்கோ அந்த பாட்டுக்கு ஆடணும். அப்புறம் வந்து அப்படி போடு இப்படி போடு அந்த பாட்டுலாம் வேற மாதிரி ப்ரோ. கொடியெல்லாம் அலோவ் இல்லைன்னு சொன்னாங்க. கொடியெல்லாம் அலோவ் பண்ணல. நாங்க உள்ள அலோவ் பண்ணோம். கொடி அலோவ் பண்ணலங்கிறது ப்ரோ. நம்ம வச்சு எடுத்துட்டு போறதுதான். நம்ம செட்டிங்ல போட்டு போறதுதான் ப்ரோ. ஓகே, இப்போ கில்லியை தொடர்ந்து அடுத்த வாரம் தெரி ரீரிலீஸ் ஆகுது. இது எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆல் ஃபர்ஸ்ட் வந்துருவேன். தெறிக்கு வந்துருவேன். தெரி வந்து எல்லாரும் தெறிக்க விடுவோம். கதற விடுவோம். இப்போ அஜித் ஃபேன்ஸ்க்கு போன மாசம் மங்காத்தா, விஜய் ஃபேன்ஸ்க்கு இந்த மாசம் கில்லி படம் வந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? புரியல ப்ரோ. போன மாசம் கில்லி மங்காத்தா செலிப்ரேஷன், இந்த மாசம் கில்லி செலிப்ரேஷன். எப்படி இருக்கு? கில்லி செலிப்ரேஷன் உள்ள வந்து பாக்கலையா நீங்க? படம் பாத்தீங்களா இல்லையா? படம் வந்து பாருங்க ப்ரோ. 100 வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. எத்தனை மாதிரி பாத்துட்டே இருக்கலாம். தமிழ்நாட்டில் போடுறது ப்ரோ. கொஞ்ச நாள்ல வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டா நல்லா இருக்கும் விஜய். மங்காத்தா 4 நாள் தான் ஓடும். இது வந்து 100 நாள் 1000 நாள் ஓடும். கில்லி கண்டென்ட் தான். படம் தான். கமலா தியேட்டர் தான். கில்லி மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு இந்த செலிப்ரேஷன்? படம் 4 லெவலுக்கு இருக்கு ப்ரோ. அடுத்து தெரி வேற அடுத்த வாரம் பண்றாங்க. கண்டினியூஸா படங்கள் வருது. இது எப்படி இந்த மொமெண்ட் இருக்கு? தளபதி படம் ஃபுல்லா வரணும். அதுதான் ப்ரோ எல்லாருக்கும் ஆசை. ஓகே, இப்போ படம் பார்க்கிறதுக்கு டிவிக்கு துண்டோட போயிட்டீங்களா கட்சிக்கு? ப்ரோ விஜய் வெரியன், தளபதி வெரியன். படத்துல எந்த மாதிரிலாம் செலிப்ரேஷன் பண்ணாங்க? இந்த சீன்லாம் செலிப்ரேஷன் நிறைய சீன் கபடி மேட்ச் அவரு இது நிறைய. ஆனா தளபதி படம் ரொம்ப பிடிக்கும். ஒரு படம் ரிலீஸ், எல்லா படம் விஜய் படம் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாம பழைய படங்கள்லாம் ரீரிலீஸ் ஆகுது. இது எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த ரொம்ப இதாக இருக்கும். படம் வரலன்னு கவலையா இருக்கு. இன்னொன்னு அதை கவலை பார்க்குற மாதிரி இந்த படங்கள்லாம் ரீரிலீஸ் ஆகி போக்குதா? அது ஒரு அளவுக்கு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலாம். அதுதான் 2026ல டிவிக்கு எந்த அளவுக்கு ஆட்சியை பிடிக்க போகுது? கண்டிப்பா ஆட்சி பிடிப்பாங்க. போன வாட்டி ரீரிலீஸ்க்கே வந்தேன் நான். சூப்பரா இருந்தது. அப்ப நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். கட் அடிச்சுட்டு வந்தேன் காலேஜை. இப்ப நான் வேலைக்கு போறேன். வேலையை லீவ் போட்டு வந்தேன். என்னதான் ரீரிலீஸ்னா இருந்தாலும் தளபதி தாங்க. நான் தலை ஃபேன். ஆனா தளபதி படத்துக்கு செம்ம மாசுங்க. சூப்பரா இருந்தது படம். செம்மையா இருக்கு. மஜா படங்க.
Bro, எப்படி இருந்துச்சு ப்ரோ ரீரிலீஸ்? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. இது செகண்ட் ரீலீஸ் மேல இல்ல ப்ரோ, சாம படம் ப்ரோ. எத்தாடி ரீலீஸ் பண்ணாலும் பாப்போம் ப்ரோ. உள்ள செலிப்ரேஷன்லாம் எப்படி இருந்துச்சு? செலிப்ரேஷன்லாம் சூப்பரா பண்ணாங்க ப்ரோ. எல்லாமே ஒன்ஸ் மோர் பண்ணாங்க ப்ரோ. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. செலிப்ரேஷன்லாம் கமலா தான் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. இதுக்கு முன்னாடி ரீரிலீஸ் ஆன படத்துக்கும் கில்லி படத்துக்கு என்ன வித்தியாசம் ப்ரோ? கில்லி வந்து தனி ப்ரோ, நீங்க கம்பேரே பண்ண முடியாது ப்ரோ. அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. எக்ஸைட்மெண்ட்ல எல்லாரும் குச்சினுறாங்க ப்ரோ. இல்ல யாருமே சீட்ல இல்ல ப்ரோ. வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ படம். ஓகே, கில்லிக்கு அடுத்து அடுத்த வாரம் தெரி வேற வருது, கண்டினியூஸா எல்லாத்தையும் வரும் ப்ரோ. இன்னைக்கு கூட மச்சல இது ப்ரோ, செகண்ட் ஷோ போடும் ப்ரோ. அத்தை படம் வேற மாதிரி இருந்துச்சு. அத்தை இது தெரியுதான் ப்ரோ. ஓகே, ரீரிலீஸ் டைம்ல படம் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு, அதை ஈக்குவல் பண்ற மாதிரி ரீரிலீஸ் அமையுதா? இந்த வாடி எல்லாம் பரவாயில்ல ப்ரோ. எலெக்ஷனுக்கு அப்புறமா இருந்துச்சு, நான் முதல்ல அமைச்சரும் போடுவோம் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. செம்மையா இருந்துச்சு. சொன்ன மாதிரி ஹார்ட் வார்மிங்கா இருந்துச்சு. தளபதி பார்த்தது ஸ்கிரீன்ல பார்த்தது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எனக்கு இதுதான் ரீரிலீஸ் ஃபர்ஸ்ட் டைம், சோ I really enjoyed it. ஓகே, ஒரு 2 வருஷம் முன்னாடி ரீரிலீஸ் பண்ணாங்க, இப்போ மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு இது? பிகாஸ் ஃபேன்ஸ்க்கு எதிர்பார்க்கறாங்க, சோ அதனால எப்படியோ நமக்கு ஜனநாயகம் வர முடியாததுனால நமக்கு தளபதி பிக் ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது என்ன மூவியா இருந்தாலும் சரி. சோ இப்போ நாங்க ஆல்ரெடி இப்போ கில்லி பார்த்தாச்சு, அடுத்து நாங்க தெரிக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா வருவோம். எப்படி ஒரு 1 வீக் தான் டிஃபரெண்ட் இருக்கு கில்லிக்கும் தெரிக்கும்? நாளைக்கே இருந்தாலும் ஆக்சுவலி நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தூங்க கூட இல்ல. நான் வந்து ஷோ பார்த்துட்டு இப்போ திரும்பி எனக்கு ஈவினிங் ஷிஃப்ட் இருக்கு. நான் போய் தூங்குறதுக்கு எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. பட் ஐ வில் கண்டினியூ பிகாஸ் தளபதி பாக்குறேன் பிக் ஸ்கிரீன்ல. பிகாஸ் நான் ஸ்கூல் படிக்கும் போது என் வீட்டுல கூட்டிட்டு வரல. இப்போ ஐ கேன் அஃபோர்ட் இட் மோர். நான் வந்து பாக்குறேன். சோ தெரிக்கும் அப்படிதான். நாளைக்கே ரிலீஸ் ஆனாலும் ஐ வில் கம் அண்ட் வாட்ச். ஓகே, கில்லி எத்தனை டைம் போட்டாலும் ரிலீஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். டிவிலயே போட்டு அத்தனை வாட்டி பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இப்ப டிவில போறது நிப்பாட்டிட்டாங்களே. நிறுத்திட்டாங்க. பட் சண்டே ஸ்பெஷல் ஷோ பிகாஸ் அப்போ வேற, இப்போ கதை வேற. சன் டிவில தான் முக்காவாசி போடுவாங்க விஜய் படங்கள்னாலே. ஓகே, இப்போ ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாம இந்த படங்கள்லாம் ரீரிலீஸ் ஆயிருக்கு, அதை ஈக்குவல் பண்ணுது நினைக்கீங்களா நீங்க? இதெல்லாம் வந்து மாஸ்டர் பீஸ். எனக்கு ஜனநாயகம் நான் பார்க்கல, அதனால எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் எப்படி இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவோம் தளபதிக்காக. ஸோ இதெல்லாம் மாஸ்டர் பீஸ்னா எவ்வளோ வாட்டி போட்டாலும் பார்த்துட்டே இருக்கலாம், சலிக்காது. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஃபீலிங்கும் இருந்துச்சு. தரோலி என்ஜாய். கில்லில பர்டிகுலரா இந்த சீனை நான் எத்தனை தடவை பார்த்தாலும் பார்த்துட்டே இருப்பேன், என்ன மாதிரி பார்த்துட்டே இருப்பேன்னா எந்த சீன் சொல்லுவீங்க? தனலட்சுமி வண்டியில ஏறு அந்த சீன். அதுக்கப்புறமா வந்து பிகாஸ் என் பேர் தனலட்சுமி, சோ அதனால எனக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா எல்லா சீனும் விஜய் வந்து என்ன பண்ணாலும் கியூட்டா தானே இருக்கும். அதுவும் எனக்கு இப்ப இருக்க விஜய் விட அப்ப இருக்க விஜய் எனக்கு இன்னும் ரொம்ப கிரேஸ். சோ அதனால எல்லா சீன்ஸும் பிடிக்கும். அண்ட் லாஸ்ட் சீன், அந்த கபடி சீன் அவங்க 2 பேரும் சேர்றது, அந்த பிஜிஎம்மோட பார்க்கும்போது இட் வாஸ் லைக் மேஜிக்கல் மூமெண்ட் மாதிரி. வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. நான் தளபதி பியூர் ஃபேன். நான் மெயினா வந்து நான் வந்து டைட்டில் கார்டுக்காக தான் வந்தேன். இனிய தளபதி, இதய தளபதி, இளைய தளபதின்னு வரும். ஆமா, அது இது ஃபர்ஸ்ட்ல தான் இதுல வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதுல எல்லாம் வந்துச்சு. டாக்டர் விஜய்னு வரும், விஜய் இளைய தளபதினு வரும். அதுக்காக தான் மெயினா வந்து எத்தனை ரீரிலீஸ் வந்தாலும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஷோ நாங்க கண்டிப்பா வருவோம். என்னன்னா எனக்கு தான் மிஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் புக் பண்ணி அது கிடைக்காம போனது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்போ அந்த டைட்டில் கார்டு நல்லா இருக்கா, இந்த டைட்டில் கார்டு நல்லா இருக்கா? தளபதின்றதே பேர லெவல் தான் ப்ரோ. டைட்டில் கார்டுலாம் நமக்கு முக்கியம் இல்ல ப்ரோ. தளபதி ஃபேஸ பார்த்தா போதும், நமக்கு சந்தோஷம் பொங்கிடும். ஓகே, அடுத்த வாரம் தெரி வேற ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா வரும் ப்ரோ. கண்டிப்பா. தெரியா கில்லியா ரெண்டுமே இரு கண்கள். ஓகே, இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் தமிழ் சினிமால ரீரிலீஸ் ஆயிருக்கு. போன மாசம் கூட மங்காத்தா ரீரிலீஸ் ஆயிருக்கு. மத்த படத்துக்கும் கில்லி படத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? தளபதி படம் ப்ரோ. கொண்டாட்டம் தான் ப்ரோ. நீங்க உள்ள வந்திருக்கணும், பாத்துருந்துருக்கணும். அந்த மேஷப்புக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. வீடியோ போட்டாங்க ப்ரோ, வேற லெவல். அந்த வீடியோ செம்மையாச்சு. அந்த வீடியோ அதுக்கு அந்த வீடியோக்கு இன்னொரு வாட்டி வரலாம். ஓகே, இப்போ எந்த செலிப்ரேஷன் உள்ள எந்த மாதிரில இருந்துச்சு? இந்த சீனுக்குலாம் ஒன்ஸ் மோர் போட்டிருந்தாங்க. எல்லா சீனுக்குமே கேட்டோம். ஆனா அப்படி போடுக்க 2 தடவை போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேஷப் போட்டு விஷ்ணு வந்து பேசினாரு. பயங்கரமா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. அவர் வந்து ஒரு வைப் கொடுத்து நல்லா கலெக்டாரு. சூப்பர் ப்ரோ. ஒட்டுமொத்தமா ரீரிலீஸ் செலிப்ரேஷன் நல்ல ஒரு வைபா, ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. கண்டிப்பா. ஓகே, தேங்க் யூ ப்ரோ. விசில் போடு. எப்படி இருந்துச்சு கில்லி ரீரிலீஸ் செலிப்ரேஷன்? சூப்பரா இருந்துச்சு, மச்சாவா இருந்துச்சு. ஓகே, நான் வந்து இந்த ஊர்ல பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் டைம். போன டைம் எங்க பாத்தீங்க? போன டைம் நான் இந்த ஊர்ல பார்த்தேன், மதுரையில பார்த்தேன். அது வேற வைபா இருந்துச்சு. மதுரை நல்லா இருந்துச்சா, சென்னை கமலா நல்லா இருந்துச்சா? மதுரை தான். ஏன்னா அதுல அந்த ஸ்டார்டிங் சீன்ல வந்து மதுரை காட்டுவோம். அது ஒரு கூஸ்பம்ஸா இருக்கும் மதுரையில பார்த்தேன். இங்கேயும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அந்த அளவு வைப் இங்க கிடைக்கல. ஆனா அது நல்ல வைபா இருந்துச்சு. கில்லியை தொடர்ந்து அடுத்த வாரம் தெரி ரிலீஸ் ஆகுது. கண்டினியூஸா விஜய் படங்கள் ரிலீஸ் ஆகுது. எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த மொமெண்ட்? 2 மாசமா படம் இல்லாம நாங்க பார்த்து யோசிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு படமா வரும்போது நாங்க எப்படி சொல்லலாம், கொண்டாடுவோம் அவ்வளவுதான். இப்ப ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாம இந்த ரீரிலீஸ் படங்கள் வந்து அதை ஈக்குவல் பண்ணுதா? பண்ணுவோம். எங்களுக்கு அண்ணாவை பார்த்தா போதும், எந்த படமா இருந்தாங்க. மாசம் விஜய் படம் வந்திருந்தா போதும் ரீரிலீஸ். நான் டெய்லி போவேன், டெய்லி போட்டா கூட போவேன். நான் இப்போ
4 மணி ஷோ போறேன், 4 மணி ஷோ போறேன், நாளைக்கு ஷோ போறேன் கில்லிக்கு. தொடர்ந்து போயிட்டே இருப்பேன். ஏற்கனவே 2 வருஷம் முன்னாடி ரீரிலீஸ் பண்ணாங்க, இப்போ மறுபடியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது எப்படி இருக்கு ஒரு கேப்ல? அது டக்குன்னு பார்க்கும்போது என்னடா இது இதுதான் இருந்துச்சு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அந்த வைப்பே தெரியல. இப்பதான் ஆனவா இருந்துச்சு பார்க்கும்போது. யோசிக்கும் போது அப்படி யோசிப்பாங்க, இப்பதானே அண்ணாங்க அப்ப ரெடி பண்றாங்க சொல்லிட்டு. ஆனா பார்க்கும் போது அப்படி தெரியல, ஃப்ரெஷ்ஷா இதுவாக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த சீன் தியேட்டர்ல பார்க்கும்போது பயங்கர செலிப்ரேஷனா இருந்துச்சு கில்லி படத்துல? கில்லி படத்துல இன்ட்ரோ சீன். வேற என்ன சீன்லாம் சொல்லுவீங்க? இன்ட்ரோ சீன், கிளைமேக்ஸ் சீன் படமே ஆறாதாங்க. ஆறா மூவில ஆறா இல்ல, ஆறால தான் மூவியே இருக்கு. அவ்வளவுதான். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.